எனக்குலாம் சிங்கிளா இருக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்ச்சூன் வரம் மாதிரி இருக்கு. ஸோ சிங்கிளா இருக்கும்போது லைக் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறத கேட்கும் போது இப்படி இருக்கிறதே ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கொடுமையான தண்டனை தனிமை தான். ஆயுள் தண்டனையோட கொடுமையான தண்டனை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் டிஃபைன் ஏரியா. ஒரு ஆளை இத்தனை நாளுக்குள்ள தான் வைக்க முடியும். 30 நாள் மேக்ஸிமம் தான். அதுக்கு மேல பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. சின்ன வயசா இருக்கும்போது நல்லா இருக்கும். வயசாயிட்ட பிறகு அப்போ தோணும், அப்போ பண்ண முடியாது இல்லை, பண்ண வேண்டிய நேரத்தில் தான் பண்ண முடியும். சிங்கிள் ஐ திங்க் ஃபார் பெட்டர். ஏன்னா நிறைய இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து பார்த்து அனுபவிக்கிறாங்க. மேரேஜ் ஆகிறாங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கிறாங்க, மியூச்சுவல் ஆயிரும், கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுனால அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் பெட்டர் டு லீட் ஏ லைஃப் அலோன். மென்னை விட விமன் தான் அதிகமாக சிங்கிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கெரியர் இது எல்லாமே வந்து தடைப்படுறது வந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கட்டு மாதிரி ஆயிடுதோ அப்படின்ற பயம் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிற பெண்களுக்கு வர ஒரு விஷயம். நீ நிறைய யோசிக்கிற, நிறைய நீ படிக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்களுக்கு 16 ஏஜ்ல கல்யாணம் ஆச்சு. நிறைய படிச்சாலும் ரொம்ப யோசிச்சுடுவேன், ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அந்த பெண் குழந்தை வந்து மேரேஜ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே இருக்கும். பட் பெண்களுக்கு மேரேஜ்ன்றது பவர் லெஸ்ஸா தோணுது, ஆனா சிங்கிளா இருக்கிறது பவர்ஃபுல்லா தோணுது. ஆண்களை விட பெண்கள் தான் கல்யாணம் பண்ணிட்டு பாத்துக்கணும். அப்படிலாம் இல்ல, கல்யாணம் அப்பதான் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும். கிரிக்கெட் போயிடுச்சு, என்ன போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்றா, சிக்கன் வாங்கிட்டு வர சொல்றா, அதே வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்களே தவிர யூசி மேன் நான் வந்துட்டு காலையில ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கவே மாட்டேன். சொசைட்டி பிரேக் ஆகாம இருக்கணும்னா அந்த பிரைவேசி வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் தான் வந்து எல்லாராலையும் வாழ முடியும். உலகத்தோட அனுசரிச்சு தான் வாழ முடியும். தனியா வாழணும்னு ஆசைப்பட எல்லாமே வாழலாம். மோஸ்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ல வரும்போது நான் கேர்ள்ஸ் சைட்ல தான் அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். இன்னொன்னு என்னன்னா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. சிங்கிள், நாங்களே யார் தெரியுமா சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்டுக்குள்ள நம்ம இல்லையோ அப்படின்ற ஒரு பயம். இதை வந்து ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். சிங்கிளா நீங்க இருந்து பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருந்து பாத்துட்டீங்கன்னா டேஸ்ட் விட மாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய கவுன்சிலிங் ஃபீல்டில் சிங்கிளாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்து உண்மையிலே நாங்கள் நல்லா இருக்க முடியுமா, இல்லை மேரேஜ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு பண்ணணுன்ற ஆசையே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸோடைய ப்ரெஷரு, இல்லைன்னா வந்து சொசைட்டி இல்லை ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு என்ன கல்யாணம் ஆகலையா, என்ன வேலைக்கு போகலையா, என்ன வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ல என்ன ஆகிடுதுன்னா இந்த சிங்கிள் பசங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே வந்துடுது. எனக்கு உனக்கு ஏஜ் என்ன ஆகுது, உனக்கு கல்யாணம் ஆகலையா, இன்னுமா கல்யாணம் ஆகலையா, பையன் பார்க்கலையா, பொண்ணு பார்க்கலையா, பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இன்னும் உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணலையா, இன்னும் பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லும்போது இந்த ஸ்ட்ரெஸ்னாலே நான் நிறைய சிங்கிள்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டாகி வர மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? எனக்குலாம் சிங்கிளா இருக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபார்ச்சூன் வரம் மாதிரி இருக்கு. ஸோ சிங்கிளா இருக்கும்போது லைக் கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறத கேட்கும் போது இப்படி இருக்கிறதே ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மேரேஜ் லைஃப் பாக்குறதுனால உங்களுக்கு சிங்கிளா இருக்கிறது பெட்டரா இருக்கிற மாதிரி பார்த்ததுனால எனக்கு லைக் எதுக்கு வேண்டாம், இதுவே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பேச்சுக்கு சொல்லலாம் நல்லா இருக்கலாம், அது ஒரு வெளிப்படையா தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். பட் வந்து அது ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அது ரொம்ப டஃப் டாஸ்க் தான். அது ஒரு ஏஜ் வரைக்கும், மேபி நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற ஏஜ் வரைக்கும் நீங்கள் சிங்கிளாக இருக்க பெஸ்ட் ஆப்ஷன் தான் தோணும். பட் ஆக்டிவ் இல்லாத ஏஜ் அப்போ தான் வந்து நீட் ஆஃப் பர்சன். ஹியூமன் பீயிங் சோஷியல் அனிமல்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம டிபெண்டன்சினால தான் நம்ம கிரியேட் ஆன அனிமல். ஏன்னா நம்ம எல்லாம் சிங்கிளாக புலி மாதிரி இருந்துக்கலாம் காட்டில் எல்லாருமே. நம்ம ஏன் வந்து சொசைட்டி கிரியேட் பண்ணோம், ஃபார்ம் பண்ணோம், இப்போ ஒரு நேஷனோ ஒரு ஊரோ கிரியேட் ஆன ஒரே காரணம் வந்து நம்மளால் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால தான். ஸோ பேசிக்காக இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஸோ அதனால் அது சிங்கிள் வேர்டு நல்லாயிருக்கும், கேட்சியாக இருக்கும். அது ஒரு 2.5 சினிமா மாதிரி தான் இருக்கும், கேட்சியாக இருக்கும். தவிர பட் லைஃப் லாங் ஓடுமான்னு தெரினா அது ரொம்ப டவுட் தான். பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல பாத்துக்கிறதுக்கு, ஏன் ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ நாளைக்கு பார்த்துக்க முடியும்? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாதான் நல்லா இருக்கும். பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அவங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும். இன்னைக்கு நல்லா இருக்கும்போது சின்ன வயசா இருக்கும்போது நல்லா இருக்கும். வயசாயிட்ட பிறகு அப்போ தோணும், அப்போ பண்ண முடியாதுல்ல, பண்ண வேண்டிய நேரத்துல தான் பண்ணணும். நர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இப்பெல்லாம் ஹோம் நர்ஸ்லாம் இருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஹோம் நர்ஸ் வச்சுக்க வேண்டியது. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுமே நீங்க பேசுறதை வச்சு என்னோட ஐடியா என்ன சொல்ல வரேன்னா, சிங்கிள் ஐ திங்க் ஃபார் பெட்டர். ஏன்னா நிறைய இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து பார்த்து அனுபவிக்கிறாங்க. மேரேஜ் ஆகிறாங்க, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்கிறாங்க,
மியூச்சுவல் ஆயிரும், கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுனால அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இட்ஸ் பெட்டர் டு லீட் ஏ லைஃப் அலோன். அதாவது இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாம்னு ஆசைப்படுறாங்க. பட் அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் பொண்ணாக இருக்கலாம், ஐ திங்க் ஸோ. இவங்க ஒரு ஆசைப்படுறாங்க, ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அவங்க இஷ்டம், அவங்க பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணால் அவங்க பண்ண முடியாது. அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சு, நான் இப்போ அம்மா நான் லவ் பண்ணிட்டேன், இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னால் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை சேர்த்து வைக்கலாம். பட் பொண்ணோட லைஃபுக்காக வேண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க ஆசையை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. கரெக்டாக? ஆமா. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம், பேசிகிட்டே இருக்கலாம். இன்னொன்று அலோன், அதாவது தனிமையாக வாழ்றது என்னன்னா, இப்போ நான் சிறுவீடில் இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஒய்ஃபு சொல்கிறாங்க, ஒய்ஃப் தனியாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் நான் போனால் நல்லாயிருக்கும். ஹஸ்பண்டை சொல்லாமல் தான் போவாங்க, பெர்மிஷன் கேட்கணும். ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஏய் சினிமாலாம் போகாத, வேண்டாம், அது ஃபீல்டு மோசம், போகாதம்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், எப்படியாவது போய் ஆக்ட் பண்ணணும், நம்ம ஃபேஸ் ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்படும். அதனால் அது சில பொண்ணுங்க எப்படின்னு பண்ணால் தெரியாமல், ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் போய் ஆடிஷன் போகும், செலக்ட் ஆவாங்க, நடிப்பாங்க. நடித்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் பாரு என்னோடய படம் இங்கே வரப்போகுதுன்னு. அப்போ ஹஸ்பண்ட் வில் பி வெரி ஹாப்பி, நீ அன்றைக்கி என்கிட்ட சொல்லாமல் போயிட்ட, பட் ஐ ஆம் அப்ரிஷியேட்டிங் யூ. இப்போ நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வருது, ஏன் வீட்டில் வச்சே பண்ணுறேங்கிறாங்க. அலோன், அவங்க ஃப்ரீடம், டைம் கிடையாது, ஷெட்யூல்டு டைம் கிடையாது. அவங்க ஓன் டைமில் சாப்பிட்லாம், ஓன் டைமில் குக் பண்ணலாம், என்ன அவங்களுக்கு பிடிச்சா அவங்க பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் சேர்ந்துருந்தன்னா சம்திங் இல்லை. பட் மென்டல் ஹெல்த்ன்னு பார்க்கும்போது மென்னை விட விமன் தான் அதிகமாக சிங்கிளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய ஃபியூச்சர், இது எல்லாமே வந்து தடைப்படுறது வந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள அவங்களுக்கு ஒரு கட்டு மாதிரி ஆயிடுதோ அப்படின்ற பயம் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிற பெண்களுக்கு வர ஒரு விஷயம். ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அம்மாக்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணும் பேக்ரவுண்டில் வேலை பண்ணிடுவாங்க. அண்ட் ஆண்கள் வந்து தனியாக இருக்கணும், நீ இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே போகணும், இன்னொரு வீட்டுக்கு போகணுன்ற எந்த ஆண்களுக்குமே சொல்லி வளர்க்குறது இல்லை. நாங்கள் பார்த்துக்குறோம்டா, நீ வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம்னு அப்பா அம்மாக்கள் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் பெண்களுக்குன்னு வரும்போது, நான் வந்து இது படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், கல்யாணம் பண்ணிவிட்டு உன் புருஷன் சொன்னால் படிச்சுக்கோ, இல்லை வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஐயோ கல்யாணம் பண்ணிட்டு உன்னை வேலைக்கு அனுப்புவாங்களான்னு தெரியல, வேலைக்கு அனுப்புகிற ஒரு மாப்பிள்ளையை நம்ம பார்க்கணுமே அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வரும்போது பெண்களுக்கு அங்கேருந்தே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுது. இல்லை முக்கியமாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வந்துட்டு இப்படி இரு, குண்டா இருக்க கூடாது, கல்யாணம் பண்ணி. அதுதான் என்னன்னா சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்றாங்கன்னா, நீ இன்னொரு வீட்டுக்கு போகணும், நீ இண்டிபெண்டா இருக்கணும், நீயா சுயமா யோசிக்க ஆரம்பிக்கணும், நீ வந்து என்ன இப்படி இருக்க, இப்படி இருந்தா பொண்ணு மாப்பிள்ளை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு, நீ நல்லா சாப்பிடணும்னு அவங்கள வந்து அந்த மேரேஜ் மெட்டீரியலாவே வளர்க்குற மாதிரி சாப்பிடலாம். இல்ல சாப்பிடாதீங்க, பார்த்து சாப்பிடு, நீயா யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நீ நிறைய யோசிக்கிற, நிறைய நீ படிக்கிறதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு 16 ஏஜ்ல கல்யாணம் ஆச்சு, நிறைய படிச்சாலும் ரொம்ப யோசிச்சுடுவேன், ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த பெண் குழந்தை வந்து மேரேஜ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே இருக்கும். ஆண்களுக்கு அந்த ஒரு இது இல்லை. அதனாலதான் பெண்களுக்கு அதிகமா சிங்கிளா இருந்தா பெட்டரா இருக்கும், எனக்குன்னு ஒரு பவர் இருக்கும், நான் யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, நானா டிசைட் பண்ணலான்ட்டு. ஸோ சிங்கிள்னு பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்னஸ் அவங்களுக்கு தோணுது. மேரேஜ்னு வரும்போது ஒரு மீனிங் லைஃப்ன்றது பெரியவங்க எல்லாம் சொல்றது, ஒரு மீனிங் இருக்கும் அதுல, ஒரு இது ஏன்னா எதுக்காக நீ வாழ்றன்ற ஒரு அர்த்தம் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த மேரேஜ் செட்டப்குள்ள அமுக்குறாங்க. பட் பெண்களுக்கு மேரேஜ்ன்றது பவர் லெஸ்ஸா தோணுது, ஆனா சிங்கிளா இருக்கிறது பவர்ஃபுல்லா தோணுது. ஆண்களை விட பெண்கள் தான் மேடம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆண்களை விட பெண்கள் தான் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பார்த்துக்கணும். அப்படிலாம் இல்ல, கல்யாணம் அப்பதான் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வரும், சமுதாயத்துல அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன்னா என்னோட ஹஸ்பண்டோட பாதுகாப்புல தான் நான் இருக்கிறேன். ஆமா, ஸ்டாட்டிஸ்டிக் படி யார் அதிகமா எதிர்பார்க்கறாங்கன்றது தான் நம்ம பேசுறோம். அவர் இல்லனாலும் சேஃபா தான் இருப்பாங்க, யார் வந்து தூக்கிட்டு போறா இப்போ? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணுன்னா இப்ப எந்த இடத்துக்கும் போகலான்றது ஆனா இப்போ வந்துடுச்சு. இருந்தாலுமே அப்பாவா, அண்ணனா, ஹஸ்பண்டா, யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டிங் வேணும். அப்பதான் இந்த அளவுக்கு நம்ம வந்து பேசுறோம்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாத வந்து பேச முடியாது. நான் பேசுறேன்ல, இப்ப நானா தானே வரேன், இப்ப எதுக்கு எங்க அப்பா விடணும், எனக்கு பேசணும்னு பிடிச்சிருக்கு, நான் போய் பேசுறேங்க, முடிஞ்சு போச்சு. நான் என் புருஷனுக்காக பண்ணணும், காலைல வரும்போதே அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி நான் ஏஞ்சே வந்துட்டேன். மிஸ்கான்செப்ஷன் வந்து அதான் மிஸ்கான்செப்ஷன் எப்படியும் ஹைலைட்டாக தான் தெரியும் எப்பயுமே.
இந்த விஷயங்களை வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க. நான் கஷ்டப்படுற விஷயம் தான் நிறைய தெரியும், வாழ்ற விஷயம் இனிமே தெரியாது. இப்போ நீங்க 100 பேர் கஷ்டப்படுறாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்பட்டவங்க தான் ஹைலைட்டா தெரிவாங்க, 80 பேர் ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி வாழ்ந்தா தானே தெரியும். டிபெண்டன்சி அதான் அதை 80 பார்க்கறது பேர் கிடையாது, வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. எல்லாம் தெரியல. வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தெரியும், பார்த்தாதான் யூ தெரியும். நீட் somebody has to do that with you லைஃப்ல. அதே மாதிரி நீங்க ஒரு டீம் ஒர்க்னு ஆரம்பிப்போம். எதுக்கு நம்ம டீம் ஒர்க்கு? எல்லாம் நம்மளே தனியாக பண்ணிட்டு போகலாம். எது நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம், அது நம்ம தனியாக படிச்சுட்டு போயிடலாமே, நெட் இருக்கு, கனெக்ஷன் படிச்சுட்டு போயிடலாமே. அப்படி மட்டும் வாழ்ந்து பார்க்க சொல்லுங்க, யாராலுமே வாழ முடியாது. யாரும் வேணாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இருக்கலே கொடுமையான தண்டனை தான் தனிமை தான். இப்போ ஜட்மெண்ட்ல சொல்லுவோம், சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஒருத்தர் தனிமையில எத்தனை வைக்கிறோமோ அது பெரிய தண்டனை. ஆயுள் தண்டனையோட கொடுமையான தண்டனை சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் டிஃபைன் ஏரியா இருக்கு. ஒரு ஆளை இத்தனை நாளுக்குள்ள தான் வைக்க முடியும், 30 நாள் மேக்ஸிமம் தான். அதுக்கு மேல வச்சா பைத்தியம் முடிச்சிடும். தனியா அதுதான் சொல்ல, அது மாதிரிதான் தனிமையும் வேற, தனியா இருக்கிறது வேற. ஸோ நீ டிபெண்ட் ஆஃப் சொசைட்டில கமிட்டடா இருக்கக்கூடாது. எனக்கு இதெல்லாம் தேவை, யார்கிட்ட எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா யார்கிட்ட கமிட்டடா இருக்கக்கூடாது. அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வேண்டாம். அதுதான் சொல்ல, சொசைட்டில எனக்கு இதெல்லாம் எனக்கு பண்ணணும்னா there is a responsibility towards society-ன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு இந்த ரோடு நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், அது யாரோ ஒருத்தர் வேலை செய்வாங்க. பட் அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் வீடும் சரி, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், அது இன்டர்ன் நமக்கும் அதுக்கு சப்போர்ட் கிடைக்கும். பீங் சிங்கிள் எக்ஸப்ஷன் காட்டி இருக்காங்க. இப்போ அப்துல் கலாம் அந்த தனியாக இருந்தாரு, பட் எக்ஸப்ஷன் ஆர் நாட் எக்ஸாம்பிள் ஃபார் லைஃப். எப்பயுமே அவங்கள ஃபார் அவே, அவங்க வந்து டார்கெட் அச்சீவ்மெண்ட். ஆனா நம்மள ஹியூமன் பீயிங், நார்மல் பீயிங், நார்மல் லைஃப். அவர் கமிட்டடா இருந்தா அவ்வளவு பெரிய பிளேஸ்க்கு வந்திருப்பாரோ இல்ல, யாருக்கு தெரியும்? அதான் சொல்றேன், எக்ஸப்ஷன் நீங்க என்னைக்குமே எக்ஸப்ஷன் வந்து என்னைக்குமே உதாரணமா எடுத்துக்க முடியாது சார். லிவிங் அலோன் அண்ட் லிவிங் இண்டிபெண்டன்ட்லி மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். இப்போ பாருங்க, ஓல்டேஜ் ஹோம் போய் பாருங்க, எல்டர்லி பேஷண்ட் ஒரு பீப்புள் அரௌண்ட் ஆஃப்டர் ஒரு 60 to 65 நீங்கள் போனால் நிறைய ஓல்டேஜ் ஹோம் பார்க்கலாம். எல்லாருமே பார்த்தாருன்னா எல்லாருமே சன் டாக்டரால் புறக்கணிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு அங்கே தான் பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கிது. 60,000 பெர் மந்த் ஆர் 40,000 பெர் மந்த் கொடுத்து அவரோட இன்கம்மை அவர் கொடுக்குறாரு. கொடுத்து அங்கே ஈஸ் லிவிங் வெரி ஹாப்பிலி. நல்ல ஃபுட்டு கிடைக்கிது, நல்ல ஏசி, ஹாஸ்பிட்டலைசேஷன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஹீ ஃபர்கட் இஸ் சன் டாட்டர் எவ்ரிதிங். பட் 60 years he is living very happily. Why? Because son or daughter அனுப்புகிறாங்க வீட்டை விட்டு. எதுக்காக வேண்டினா, அப்பாட்ட பையன் சொல்கிறான், எப்படியாவது நீ இங்கே விட்டு போயிடப்பா, ஃபுல் இன்சார்ஜ் பைசா நான் கொடுத்துட்றேன், ஏன்னா நீங்கள் இருக்கிறது என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல, ப்ளீஸ் சொன்ன உடனே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போகிறப்பா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இதுதான் லைஃப். அதுக்கு என்ன, அது கிடையாது. இந்த கான்செப்ட் எங்க ரைஸ் ஆகுதுன்னா, நான் தனியா வாழணும், எங்க பிரைவசி அதிகம் அப்படின்னு 2 பேரோட பிரைவசி அதிகமாக சொல்லதான் அப்பா அம்மா வெளியே வரும். அந்த 2 பேர் பிரைவசி இண்டிவிஜுவல் பிரைவசி போக சொல்லதான் அதுவும் மாறுது. ஸோ இந்த பிரைவசி லீடிங் லைஃப் போக சொல்லதான் வந்து சொசைட்டியே பிரேக் ஆகுது. சொசைட்டி பிரேக் ஆகாமல் இருக்கணும்னா அந்த பிரைவசி வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் தான் வந்து எல்லாராலையும் வாழ முடியும். உலகத்தோட அனுசரிச்சு தான் வாழ முடியும். தனியா வாழணும்னு ஆசைப்பட எல்லாமே வாழலாம். மோஸ்ட்லி அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்ல வரும்போது நான் கேர்ள்ஸ் சைட்ல தான் அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். நான் பார்த்த வரைக்குமே பசங்க இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவங்க வந்து சும்மா சண்டே கிரிக்கெட்டை விடுறதே அவங்க பெருசு. அதாவது கிரிக்கெட் போயிடுச்சு, என்னை போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்றா, சிக்கன் வாங்கிட்டு வர சொல்றா, அதே வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்றாங்களே தவிர, யூசி மேன் நான் வந்துட்டு காலையில ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கவே மாட்டேன், நீ சிக்கன் போய் வாங்கிட்டு வர, நான் சிக்கனை தொட்டதே இல்லை, நான் எழுந்துப்பேன், எங்க அம்மா சமைச்சு வச்சிருப்பாங்க, நான் சாப்பிடுவேன், அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது நான் பார்க்குறேன், மை கொலீக்ஸ்லாம் இருக்காங்கல்ல, மேரிட் பர்சன்ஸ் இருக்காங்க, காலையில கடையில் சப்பாத்தி வாங்கிட்டு போறாங்க, குழந்தைக்கு கட்டணும், நான் போயிட்டு என்னால் பண்ண முடியாது, ஐ மீன் நைட் ஷிஃப்ட். ஓகே, ஸோ அவங்களாம் பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு, சரி அவங்க ஹாப்பியா இருக்காங்க, எல்லாமே இருக்கு, குழந்தைலாம் இருக்கு, பட் அவங்க வந்து நிஜமாலுமே ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க இப்படி இப்போ அவங்க எல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்ததுனால தே ஹாவ் சம் டைம் டு ரேண்ட் சொல்றாங்க யார்கிட்டயாச்சும். ஏன்னா நான் அவங்களை ஜட்ஜ் பண்ண போறதில்ல, எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது, சொல்றாங்க. இஃப் இன்கேஸ் அவங்க வீட்லயே இருந்திருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கூட தான் இருக்காரு, அவங்க வீட்டில தான் இருக்காங்க. இப்போ நான் இன்னொரு வீட்டுக்கு போறேன்னா டோட்டலா எனக்கு எல்லாமே டிஃபர் ஆகும். நான் உட்கார்ற ஸ்டைல் எங்க அம்மா சொல்லுவாங்க, இப்படி உட்காராத, அப்படி உட்காராத. லைக் வெளியே போனேன், நான் எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதானே உட்கார முடியும். நான் கை நீட்டி பேசுவேன், ஓகேவா? கையை நீட்டி ஏன் பேசுற, எதிரில் இருக்கிறவங்க கண்ணு குத்திட போற, என்னம்மா இல்ல போற இடத்துல இதெல்லாம் கேட்பாங்க, போற இடத்துல கேட்பாங்க, நான் போனாதானடா கேட்பீங்க. சரி, ஆக்சுவலா வந்துட்டு நீங்க உங்களை சுத்தி இருக்கிற மேரிட் பீப்புளோடைய ப்ராப்ளம்ஸ் பாக்குறீங்க.
இப்போ என்னன்னா நான் வந்து 2 க்ரைட்டீரியாவும் பார்க்குறேன். மேரேஜ் பீப்புளும் வராங்க, சிங்கிளாக இருக்கிறவங்களும். பேசிக்காக வந்துட்டு 23, 24 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ், லிவிங் டுகெதரு, அப்புறம் வந்து பிரேக்கப்ஸு, இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, மேம் சிங்கிளாக இருக்கிறதாங்க பெட்ரு, இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போக மாட்டேன்னு வருவாங்க. பட் ஆஃப்டர் 30, 31 இயர்ஸ்லேருந்து இந்த மேரேஜ் உள்ளே போகாமல் நிறைய பொண்ணுங்க பார்த்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகி ஒரு 32 இயர்ஸ்லலாம் வந்துட்டு ஒரு பையன் வந்து லிட்ரலி ஒரு பையன் வந்துட்டு சிங்கிளாகவே இருந்துருவோமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. சரி மென்னா அந்த ஒரு இது இருக்குமேன்னு பார்த்தேன். பட் ஒரு 33 இயர்ஸ் ஓல்டு விமன், ஷீஸ் அன் ஹெச்ஆர், ஓகே, அவங்க வந்து ஐடி கம்பெனி அண்ட் கரெக்டாக இருக்கும். அதான் ஹெச்ஆர் ஐடி கம்பெனி. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேம் ஆக்சுவலாக நான் ஒரு 23 இயர்ஸில் எங்கள் அம்மா வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளை பார்க்கவான்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லை, ஐ ஹாவ் டு அச்சீவ் சம்திங் அப்படின்னு சொல்லி நான் இப்போ எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்டேன். பட் ஐ ஸ்டில் எனக்கு உள்ள ஒரு வேக்யூம் மாதிரி இருக்குது. எல்லாருமே உலகத்தில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருக்கிற மாதிரி. எப்போ தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், அவங்கள சுற்றி இருந்த எல்லாருமே அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய அப்பா அம்மாக்கள், அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ்ன்னு அப்படி விலகி போகும்போது அங்கே ஒரு சர்க்கிளே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒருவேளை கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லாமல் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் ஃபேக்டர் அவங்களுக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, சிங்கிளாக இருக்கிறது பவர், நான் சொன்ன மாதிரி சிங்கிளாக இருக்கிறது பவராக இருந்தாலும் மேரேஜை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஆஃப் மேரேஜ் பார்க்கும்போது நமக்கு மேரேஜ் பிடிக்கல, ப்ராப்ளம் வருது. டிவோர்ஸ் கேஸ், இவங்க நிறைய டிவோர்ஸ் கேசஸ் பார்க்கலாம். நான் வந்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னை எதிர்க்க சண்டை போட்டதுலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏன்ப்பா இப்படியெல்லாம் இருக்கீங்கன்னு. மேம் இதுக்கு தான் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன் மேம், எங்கள் அம்மா கேட்கவே இல்லை, இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஐ ஆல்சோ see people who support. ஒரு மென்டல் ஹெல்த் இருக்கிற ஒரு விமன், ஓகே, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னும் போது கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டிவாக இருக்கிறதே அந்த ஹஸ்பண்ட் தான். அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் அவங்களை வந்து இது பண்ணுங்க. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய லைஃப்பில், என் பர்சனல் லைஃப்பில் எனக்கு குழந்தை வந்து 8 இயர்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க. த ஒன்லி பர்சன் ஹூ சப்போர்ட்டட் மீ வாஸ் மை ஹஸ்பண்ட். எங்கள் பேரண்ட்ஸுமே என்னை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க, என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. பட் என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான், விடு பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல, வேற என்ன உனக்கு கவலை. ஸோ ஒரு சொசைட்டியே ஒரு இடத்துல நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது ஹஸ்பண்ட் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட், ஹி வாஸ் ஹேவிங் சம் ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவரை வந்து ரொம்ப, அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு கை விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே இந்த பையனை எதுவும் பண்ண முடியாது, வேலைக்கும் போகல, என்னடா பொறுப்பே இல்லை, உனக்கு எப்படியா கல்யாணம் பண்ணுறதுன்ட்டு. பட் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்கள பண்ணி அவங்க எனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க கவுன்சிலிங்க்கு. மேம் என்ன பண்ணால் என் ஹஸ்பண்ட் சரியாக வர சொல்லுங்கள். அண்ட் கண்டினியூஸாக ஒரு 6 months கவுன்சிலிங் வந்து he has now got into job. So sometimes marriage can be supportive also, sometimes marriage will cannot go. be. So we have to, அது நம்ம எப்படி எடுக்கிறோம், என்ன மாதிரி சூஸ் பண்ணுறோம், கிளாரிட்டி எப்படி இருக்குது மேரேஜில், சிங்கிள் லைஃப்பில் என்ன கிளாரிட்டி இருக்குது, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஐ திங்க் யூ கேன் சூஸ் யுவர் நம்ம அது பார்க்க முடியாதுல்ல மேம். லைக் ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது வந்துட்டு ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோஸ் தான். நான் லைக் ஐ ஹேவ் ஐ திங்க் இட்ஸ் ஆல் ஈக்குவல். நீங்க பாக்குறது அதிகமா ஏன் இருக்குன்னா பாக்குறது ஜாஸ்தியா இருக்கு. ரேர் கேஸ் சினாரியோ கிடையாது. ஈவன் வந்து எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லையுமே மேஜர் பார்ட் ஆஃப் தேர் சப்போர்ட் இருக்கு. 2 பேரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்க தான் செய்யுது. இப்போ பீங் இது எல்லாமே இப்போ ஒர்க்கிங் கேபிலிட்டி வந்த அப்புறம் மேபி அவங்க வீட்டில் வந்து அவங்க அந்த ஃப்ரீடம் இல்லாமல் இருந்துக்கலாம். பட் ஆஃப்டர் மேரேஜ் இருக்க அவங்க ஃப்ரீடமும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் சேஞ்சஸ் ஏகப்பட்ட பேர் சேஞ்ச் ஆகிடும். பீங் லேடியாக ஃபீமேலாக இருக்க சொல்ல அவங்களோட பார்த்தீங்கன்னா கல்யாணம் முன்னாடி அவங்க வீட்டில் அவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்திருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃப்ரீ இதுவாக இருப்பாங்க. ஏன்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அதனாலதான் அவங்க நல்லா வந்திருக்காங்க. மோஸ்டா வந்து பாக்குறது ஃபெயிலியர்ஸ் தான். அதுவும் ரொம்ப ரீசன்ட் டைம்ல என் கண் முன்னாடி இருக்கிறது லைக் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே பார்த்தா அல்ப ரீசன். லைக் பசங்க கரெக்டா இருந்தா பசங்களோட ஃபேமிலி வந்து இருக்காது, பொண்ணுங்க கரெக்டா இருந்தா பொண்ணுங்க ஃபேமிலி இருக்காது. லைக் நான் அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஃபேமிலி எனக்கு பிடிக்கல, பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களோட ஃபேமிலி பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, ஃபேமிலி பிடிச்சிருக்கு பொண்ணு பிடிக்கல. லைக் எப்படி இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு சண்டை, லைக் சண்டையே வராம இருக்கிறதே கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது லைக் எனக்கு வந்து ஒர்க்கும் நான் பார்க்கணும், நான் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் அப்படின்னும் போது ஐம் குட். லைக் இப்படி இருக்கும் போதே நான் இப்ப எங்க அம்மாவை திட்டலாம். எங்க அம்மா வந்துட்டு உரிமையா நான் திட்டுவேன். இப்ப வேற ஒருத்தவங்க அந்த ஒரு பையனோட சைடு வரும்போது என்னால திட்ட முடியாது, என்னால சொல்லவும் முடியாது. அப்ப நான் மனசுல வச்சுட்டு நான் எங்க அம்மா கிட்ட வந்து நான் சொல்றேன் அப்படின்னா எங்க அம்மா வந்துட்டு எங்க அம்மா எப்படி தெரியுமா,
பொண்ணுன்னு பிறந்தாலே அவ இப்படிதான் இருக்கணும். பொண்ணு காலையில எழுந்துக்கணும், சாமி கும்பிடணும், நெத்தில பொட்டு வைக்கணும், ஹேர் கட் பண்ணா கூட இப்படிலாம் சொன்ன போறது. ஏங்க என்னோட முடிங்க அது வளர்ந்துருவங்கன்னா அதான் சொன்னேனே மேரேஜ் அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இப்படி இருக்கும்போது நல்லா இருக்கு. என்ன யாரும் எதுவும் கேட்கறதுல. ஆஃபீஸ்ல எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கெத்து இருக்கும். லைக் என்னோட நேம் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்றத வந்துட்டு காது கொடுத்து கேட்பாங்க. இப்ப எங்க வீட்லயே என் தம்பி சொல்றதான், அதாவது என் தம்பி சொல்றதுக்கு இருக்கிற மரியாதை கூட எனக்கு இருக்காது. நான் ஆஃபீஸ்க்கு போனா நம்ம ஒரு மீட்டிங் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவோம். லைக் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொன்னா நம்ம பேச்சை கேட்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாலுமே அதேதான். நம்ம சொல்றத வந்து யாரும் கேட்க. என்னோட மேனேஜருக்கே வந்துட்டு வீட்டுக்கு போனா அவங்க ஒரு வைஃப், அந்த ஒரு பவர் அதெல்லாம் அங்க இல்ல. ஆனா அவங்க எவ்வளவு கெத்தா இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் பாத்திருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு எனக்கு இந்த லைஃபே நல்லா இருக்கு. ஏன் மேரேஜ்? ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நான் வெளியே இப்போ நீங்க சொல்ற மாதிரி உனக்கு கஷ்டமா இருக்கும், நீ வந்து ரொம்ப டிபெண்டன்ட் லைக் இண்டிபெண்டாவே இருக்க முடியாது லைஃப் லாங் வரைக்கும்னா எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து வெளியே போகணும்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போவேன். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு தேவைன்னா தனியாக என்கிட்ட காசு இருக்கு, லைக் ஏர்ன் பண்ணணும். லைக் முக்கியமான விஷயம் வந்துட்டு ஸ்டடீஸ் அண்ட் ஏர்ன் பண்றது. எங்க வீட்டில் எனக்கு வந்து படிப்பு கொடுத்துட்டாங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் வந்துட்டு ஏர்னிங் அந்த ஒரு பவர், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நம்மளுக்கு இருக்கணும். அது இருந்தால் நான் சோலோ ட்ரிப் கூட போவேன். இப்போ எல்லாத்துக்குமே சேஃப்டி எல்லாமே வந்துட்டு நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்ம பயந்துக்கிட்டே இருந்தாதான் வரும். மேரேஜ்க்கும் நீங்க சொல்வீங்க அதே தான், பயந்துட்டே இருந்தா இல்ல. நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கு. லைக் 500 சவரன் 600 சவரன் கொடுக்குறவங்களுக்கும் அதுதாங்க வருது. அதையே பார்க்க கூடாது, அதுக்கு கீழே இருக்கிறவங்களையும் பார்க்கணும். எங்க அப்பா எங்க அம்மாக்கு வந்துட்டு லைக் லிட்ரலா எங்க அப்பா வந்து லேண்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் எங்க தாத்தா பாட்டி ஒத்துக்கல. இதுக்கு இது லவ் மேரேஜ் கூட இல்ல, ஒத்துக்கல. எனக்கு இப்போ வந்துட்டு அந்த மாதிரி தான் பையன் வேணும்னு நினைச்சா நீ குடுன்றாங்க, உன்கிட்ட இருக்கா அப்படின்னு பாக்குறாங்கன்னா. லைக் நான் பாக்குறேன்ல, எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் இப்போ மேரேஜ் வந்து பிசினஸ் மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணுங்க கிட்ட இருந்து வாங்குறது அது மாதிரி. நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்ப நான் வந்து கிராமத்துல பிறந்தேன். இப்ப எனக்கு 3 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போறதுக்கு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த சென்னையில எங்க ஹஸ்பண்ட் தான் என்ன கூப்பிட்டுட்டு வந்து இன்னைக்கு எனக்கு என்ன போகாத இடம் இல்லை, என்ன எப்படி வச்சிருக்கிறாருன்னு அது வார்த்தையால சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. அப்ப அப்ப வந்து ஹஸ்பண்ட் சரியில்லை, ஃபேமிலி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி இருக்க முடியாதுன்னு சொன்னா அப்ப கல்யாணம் எப்படி? எங்க அப்பா என்ன விடுற மாதிரி உங்க அப்பா உன்னை விட்டு இருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது, ஜாலியா இருந்திருக்கலாம். அப்படி கிடையாது. உட்கார்ந்துட்டு சமைச்சு கண்ணோட்டத்துல கல்யாணம் பண்ணா இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுவோம். எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாவும் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து சமுதாயத்துக்காக, பேரண்ட்ஸ்க்காக, மற்றவங்களுக்காக ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கெட் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட். ஃபர்ஸ்ட் நம்ம மேரேஜுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கில்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு போகிறீங்க இல்லையா, அந்த மாதிரி மேக் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர்ட். அதில் வந்து உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட இமோஷன்ஸை மெயினாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி விமெனுக்கு இருக்கணும். அது இல்லாமல் அவங்க மேரேஜ்குள்ளே போகும்போது தான் அங்கே இருக்கிற ப்ராப்ளம்ஸை they are not able to face. விமென் ஹேண்டில் பண்ணிட்டாங்கனாலே மேரேஜ் ப்ராப்ளம்ஸோடைய 50% ஆஃப் ப்ராப்ளம் will come down. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம மேரேஜ் பண்ணுறோன்றதை விட மேரேஜ் இஸ் அ சோஷியல் கமிட்மெண்ட். நெக்ஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரோம்னா ஆர் யூ ரெடி ஃபார் இட்? நீ அந்த அளவுக்கு ஸ்கில் செட்டை நீ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா? நவடேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமரைட்டல் கவுன்சிலிங் நிறைய பேர் வராங்க. இந்த பர்சனுக்கு எனக்கு பர்சனாலிட்டி செட் ஆகுமா? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் என்னுடைய மெயின் கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு த பர்சன் ஹூஸ் கோயிங் டு கெட் மேரிட், அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி. நான் இங்கேயே பிடிச்சிட மாட்டேன். ப்ராப்ளம் எங்கே அரைஸ் ஆகுனா ஃபேமிலி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேமிலிஸ் தான் அதை வந்து பிஸ்னஸாக பார்க்குறாங்க, ஈகோயிஸ்டிக்காக பார்க்குறாங்க. ஒரு மேரேஜ், ஒரு பொண்ணுடைய மேரேஜோ ஒரு பையனோட மேரேஜோ அவங்களுடைய ப்ரைடாக பார்க்குறாங்க. அந்த மாதிரி மேரேஜ் நடந்துச்சுன்னா அந்த 2 பேருக்கும் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. பட் எங்கே 2 ஃபேமிலி ஒன்றா வந்து குழந்தைங்களுக்காக, நம்ம குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட்டோட கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த மேரேஜில் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் நடக்குது. அங்கெல்லாம் சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்லாம் அதே எங்க பொண்ணுங்கள்லாம் இங்கே வந்துட்டு அதான் ப்ரிப்பேர் பண்ணி தானே அனுப்புகிறாங்க, வேறு குடும்பத்துக்கு போகணும் சொல்லி தானே பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் பண்ணலாம்? அப்போது அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மேரேஜை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அந்த காலகட்டத்திலேருந்தே ஆண்கள் இதுதான் பண்ணும், பெண்கள் இதுதான் பண்ணுன்ற க்ரைட்டீரியாக்குள்ளே பெண்கள் வர பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு இண்டிபெண்டன்சி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி இருக்குது. நினச்ச நேரத்துக்கு செலவு பண்ணலாம். திடீர்னு ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு இந்த இது இருக்கிறதுனால தான். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர்த்து மேரேஜே அந்த ஹோல்
இஸ் நாட் அ ப்ராப்ளம்ன்றது. பட் நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க சொல்லும் போது இப்போ விமன் வந்து அது கரெக்டா இருந்துட்டாங்கன்னா விமன் இல்ல, ஐ அம் டெல்லிங் போத் men also. மேரேஜ் அப்படின்னு வரும்போது பொண்ணு தான் பொண்ணு கிட்ட தான் எல்லாமே வருது. அந்த பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ள போறானா இந்த பொண்ணு வந்து பெருமை, இந்த பொண்ணு வந்து கௌரவம், எங்க வீட்டோட கௌரவம், நீங்க வரீங்க இந்த பொண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டை என்ன சொல்லுவாங்க, பாரு அவங்க மருமக நடந்து போறா இப்படி பண்றாங்க, பாரு இவங்க பொண்ணு போறா இப்படி. ஏன் பையன் பொண்ணா சொல்ல மாட்டானா? பையன் போயிட்டு இப்படி ஒரு மாதிரி குளிக்காம ஒரு மாதிரி பேடா போனா அப்போ அவன் பையன் கிடையாதா? அப்போ அவன் உன்னோட மருமகன் கிடையாதா? ஏன் பொண்ணு தான் இப்படி இருக்கணுமா? நைட்டி போட்டா நாலு துப்பட்டா போட்டுட்டு இருக்கணும், இல்ல நைட்டி போடக்கூடாது, புடவை கட்டணும். ஈவன் ஃபுட், நான் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபுட் எங்க அம்மா சமைச்சு கொடுக்குற ஃபுட் நான் வந்து பார்த்துருக்கேன்னா லைக் ஐம் 30, நான் வந்து அந்த 30 years அதுதான் எனக்கு செய்ய தெரியும். நான் இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் பார்க்குறேன் மக்கள்லாம் பார்க்குறேன், அவங்க வீட்டுக்கு போறேன்னா எனக்கு எப்படி தெரியுமா அப்படி தானே நான் சமைக்க முடியும். உன்னால அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, உனக்கு ஏற்ற மாதிரி நான் கற்றுக்கணும். உன்னோட டேஸ்ட் பட்டுக்கு நான் வந்துட்டு இதுவாகணும். ஏன் எனக்காக நீ பண்ணலாம்? அதுதான் அப்போ உங்க ப்ராப்ளம் வந்து இந்த ஃபேமிலி செட்டப் தான், நாட் த மேரேஜ். ஓகே, அப்போ அந்த ஃபேமிலி செட்டப்புக்கு ஒரு இது நம்ம வந்து முன்னாடி கிரியேட் பண்ணுமே தவிர்த்து அதனால மேரேஜ் அவாய்ட் பண்ணி சிங்கிளா இருக்கணும்ன்றது வந்து ஐ திங்க் ஒரு ஏஜுக்கு அப்புறம் யூ வில் ஃபீல் வெரி அந்த லோன்லினஸ்ஸாக இருக்கிறதும் தனியாக இருக்கிறதும் இவர் சொன்ன மாதிரி தான். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு தனிமைன்ற உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அதனாலையும். ஸோ சாய்ஸ் ஆஃப் யுவர் மேரேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சிஸ்டம் எரர் வந்து சில விஷயம் தான் சிஸ்டம் எரர். இப்போ நீங்கள் சொல்ல எல்லா விஷயமும் எங்கே நடக்குதுன்னா மெஜாரிட்டியாக நடக்கிறதுல கிடையாது. இப்போ யார் வந்து கொஞ்சம் ஹெவியாக அந்த ஹெவி இன்கம் குரூப்ஸ், இந்த ஹையர் லெவல் இன்கம் குரூப், அவங்க ப்ரைடுக்காக மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைடுக்காக மேரேஜ் பண்ணாங்க, இவ்வளோ போடுறோம் அவ்வளோ போடுறோம், இவ்வளோ பெரிய கார் கொடுக்கணும், அதை ஒரு வீடியோ போட்டு. இப்போ ப்ரைடுக்கு நடக்கிற விஷயம் வந்து ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. இப்போ கல்யாணம் அதுல சேர்ந்துடுச்சு, அதனால சில பிரச்சனை இருக்கு. அதை தாண்டி நீங்கள் இந்த சொசைட்டி சேஞ்சஸ் வந்து இஸ் ஹேப்பனிங். நீங்கள் சொல்கிற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2000 பிஃபோராக இருக்கலாம். இப்போ ஆஃப்டர் 2000 இப்போ இருக்க கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேபி சிங்கிள் கிட்ஸ் தான். இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாமே சிங்கிள் தான். இவங்க இந்தோட ஜென்ரேஷன் அப்பா அம்மா தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கஷ்டப்பட்டு வந்தவங்க, அம்மா வந்து இந்த ஒரு ஷெட்டுக்குள்ளே வளர்ந்தவங்க இப்படி வந்தாங்க. இப்போ இவங்களோட அம்மா அப்பா வளர்க்குற பசங்க வந்து அவங்க இண்டிவிஜுவாலிட்டி ஓரியன்டாக வளர்றாங்க. இப்போ எல்லா மேரேஜுமே இப்போ ஏன்னா சிங்கிள் கிட் தான், இல்லை மேக்ஸிமம் சிங்கிள் கிட் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக தான் இருக்குது. பசங்க எப்படி இருந்தால் வளரலாம், அவங்க ஃப்ரீடமோட வளரணும்னு தான் ஆசைப்படுறாங்க தவிர இங்கே வந்து யாரும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போகிறதோ இதுவோ கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதேமாதிரி மேரிட்டல் லைஃப்பில் வந்து என்னென்ன அது ஒரு சின்ன ஒரு 4-5 எக்ஸாம்பிள் வச்சே பார்க்க முடியும். நமக்கு வந்து நல்லது இனிமே தெரியாது, கெட்ட ரொம்ப பழிச்சு தெரியும், நல்லது வந்து இனிமே ரொம்ப பெருசாக தெரியாது. ஒரு சண்டையை பார்த்தா இவங்க 2 பேரும் சண்டை போகிறாங்கன்னு தெரியும், அடுத்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்னு நமக்கு தெரியாது, அப்புறம் எப்படி சேர்ந்து வாழ்றாங்க நமக்கு தெரியாது. பெண் வந்து உள்ள வருவாங்க, வேலை பார்ப்பாங்க, போவாங்க, அவங்களுக்கு வீட்டை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒரு லேடி உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க வீட்டை பத்தியுமே யோசிப்பாங்க, ஒர்க்கையுமே பார்க்கணும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கு. ஐ நோ பீப்புள் லைக் தே யூஸ் டு ஸ்மோக், ட்ரிங்க், ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங் இருக்கு. ஓகேவா? ஐ ஈவன் சி மென்னும் இருக்காங்க. 10 பசங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் தான் டீ டோட்டலர் இருக்கான வார்த்தைக்கான ஒரு மரியாதை கொடுத்து ஒரிஜினலா டீ டோட்டலரா இருக்கான். கேர்ள்ஸ் லைக் கொஞ்சம் ஒரு 2 பேர் இருக்காங்க தான், நான் இல்லைன்னுலாம் நான் சொல்ல. பட் பசங்க ஓகே வாட் எவர் இட் இஸ், லெட் இட் பி 100% ஆல்சோ. பொண்ணுங்களே இருக்கிறாங்க கூட வச்சுக்கோங்க. ஏன் பசங்க பண்ணும்போது இத்தனை நாளா அது வந்துட்டு தப்பு அப்படின்னு வராத ஒரு விஷயம், பொண்ணுங்க பண்ணும்போது மட்டும் ஏன் அது தப்புன்னு வருது? ஏன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்? ஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, ஃபீமேலுக்கு ஒன்று தான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், இந்த சாரி தான் கட்டிக்கணும். இப்போ இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது இப்போ இது எல்லாம் இந்த பேச எல்லா விஷயமே இப்போ நடக்குது, எல்லாமே அக்செப்டபிள் தான் போயிட்டு இருக்கு. இப்போ சொசைட்டி அதில் போயிட்டு இருக்கு. இது ரைட்டா தப்பா பேச நம்ம வேலை கிடையாது, பட் இது அக்செப்டபிள் தான் போயிட்டு இருக்கு. தட் இஸ் த பர்சனல் இஷ்யூ, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இது இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்காக பார்க்கும்போது சொல்றேன், ஒரு லெவல் நீங்க சொல்றது இண்டிவிஜுவலா வாழலாமா, இன்னொரு லெவல் வந்து லிவிங் டுகெதரா வாழலாமான்னு இன்னொரு இஷ்யூ. அதாவது நீங்க சொல்றது எல்லாமே கமிட்மெண்ட்குள்ள போக கூடாது. அதான் இன்டைரக்டா சொல்றது எல்லாமே கமிட்மெண்ட். அதான் சொல்றேன், இதுவே எனக்கு வந்து எனக்கு நெட்டே இல்லாம நான் விளையாடணும் ஆசைப்படுவோம், பட் கோல் போட மாட்டாங்க நீங்க வாழ்க்கையில. பட் யூ ஹேவ் டு ஃபீல் ஆஃப் கோல். ஹாக்கில எங்க வேணா கோல் போடலாம் சொல்லிட்டீங்கன்னா அப்ப ஊர் ஃபுல்லா கோல் வச்சிட்டு இருக்கலாம். பட் வி ஆர் ஃபிக்ஸ் அண்ட் நெட். சார் நீங்க இல்ல நான் சொல்றது ஒரு விஷயம், யூ ஃபிக்ஸ் அண்ட் நெட். ஓகே, அப்பனா கேமே இருக்காது. இப்போ நீங்க லைஃப்ல த்ரில்லர் வேணும், எல்லாமே நமக்கு வேணும் ஆசைப்படும். இப்போ கேம், இப்போ கிரிக்கெட்ல வந்து எல்லா பாலும் 6 அடிக்கலாம்னா அது கிடையாது கேம். அது எல்லாமே இருக்கு. ஃபீல்டிங் ப்ரெஷர் இருக்கும். ஒரு 11 பேர் சேர்ந்து 2 பேரும் ப்ரெஷர் பண்ணா ஒரு பேட்ஸ்மேன் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேட்மேன் அந்த ப்ரெஷர் எப்படி ப்ளே பண்றான், தட் இஸ் அ கேம். ஸோ லைஃப்லயும் எல்லா ப்ரெஷர் இருக்கும். அந்த கேம் எப்படி ஹேண்டில் பண்றது தான் நம்மளோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி. தவிர இதுல இருந்து எஸ்கேப், அதுல இருந்து எஸ்கேப், இது இந்த தாட் ப்ராசஸ் எங்க போய் எண்ட் ஆகும் தெரியுமா? கடைசியில இண்டிவிஜுவல் தாட் ப்ராசஸ் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாம் ஒண்ணுமே லைக் ஓகே நான் ப்ரெஸ் எக்ஸிட் பட்டனால தான் சூசைட்ல போய் நின்றோம் டக்குன்னு.
யாரெல்லாம் இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கா ரொம்ப செல்ஃப் சஸ்டீன் நினைச்சு வாழ்றேன்னு சொல்றாங்களோ, இண்டிவிஜுவல் பர்சன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, அது எண்ட் ஆஃப் சூசைட் டெண்டன்சியில் இருக்கும். சூசைட் அவங்கள அட்டெம்ப்ட் லைஃப்ல இருக்கும், சூசைட் பண்ணி செத்து போயிருப்பாங்க. ப்ராக்டிக்கல் லைஃப்பை பார்க்கணும். எக்ஸிஸ்டன் பேட்டர் ப்ராக்டிக்கல் லைஃப்பை பார்க்கணும். இதுலேயே நான் சொல்கிறேன், இல்லை லிவிங் டு தர் கான்செப்ட் பற்றி அடுத்த லெவல் போனாலும் சொல்ல பேசினாலுமே அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. 2 பேரும் ஹாய் பை ஓகே, 2 பேரும் ஓகேன்னா ஓகே, 2 பேரும் சேர்ந்து வாழலாம் இல்லை. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வந்தால் எங்கே போய் நிற்பீங்க? லிவிங் டு தர் பிரச்சனை வந்தால் யார்கிட்ட போய் நிற்பீங்க? பேரண்ட்ஸ் கிட்ட போய் நிற்பீங்க. ஆனால் லீகலாக நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது ஒரு சிஸ்டம் ஆஃப் மேரேஜில் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை திரும்பி போயிட்டா அதுக்கான ப்ரொசீஜர் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கணும், அது வாங்கணும், இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் போலீஸுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக பண்ண முடியும். இப்போ லிவிங் டுவில் இருந்துட்டு சைல்டுனால என்ன பண்ண முடியும்? அதுக்கு லீகல் ரைட்ஸ் எங்கே போவீங்க? அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்குது? உங்களை நம்பி வந்து ரைட்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லாம வேணாம்னு சொல்லிட்டு போனால் எப்படி? அதாவது மேரேஜ் அப்படின்றது ஒரு பார்ட்னர்ஷிப். மோர் தேன் யூ டேக்கிங் கேர் ஆஃப் யூ, ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் யூன்றதை விட ஒரு பார்ட்னர்ஷிப். அண்ட் என்னைக்கு ஒரு பெண்ணை சில விஷயத்தை இழந்து வரத ஆண்கள் வந்து மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா the marriage becomes successful. அந்த சக்சஸ்ஃபுல்கான மைண்ட் செட்டை நம்ம ரெடி பண்ணிக்கணுமே தவிர்த்து அந்த ஆண்களுக்கு அதை வந்து அம்மாக்கள் சொல்லி கொடுத்தாலே இந்த மேரேஜ் செட்டப்பை கிளியர் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான்னா அவனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ இந்த ஜென்ரேஷன் மதரா நான் அவனை எப்படி அவன் ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவளுடைய கெரியருக்கு அவன் ஃபோக்கஸ்டா போகணுன்றது என்னால ஈஸியா சொல்ல முடியும். பிகாஸ் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேரேஜ் லைக் ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்கி. இப்போ நான் இன்னைக்கு உட்காந்துருக்கேன்னா என்னுடைய பையனை என் ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இஸ் ஒன்லி டேக்கிங் கேர். அப்போ இந்த மாதிரி ஒரு லைஃப், இந்த மாதிரி ஒரு மேரேஜ் செட்டப் வந்துருச்சுன்னா சிங்கிளா இருக்கிறதோட இந்த மேரேஜ் லைஃப் பெட்டரா. மேரேஜ் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஃபுல்லா நீங்க பாக்குறது என்னன்னா நம்ம நியூஸ்ல நிறைய பாக்குறோம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இப்படி பண்றாருன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம பிரெயின்ல இருக்கிறது, ஓ நம்ம அப்போ வந்து சிங்கிளா இருந்துட்டா பெட்டரா இருக்கும், இது மாதிரி கேள்வி கேட்டுருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பெர்செப்ஷன்னாலையும் இன்னொருத்தவங்களுடைய பர்சனல் லைஃபை வச்சுதான் நம்ம இதை முடிவு பண்றோம். ஸோ மேரேஜை வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து இது பண்ண வேணாம். அதுக்கான ஸ்டெப்ஸ் இப்பெல்லாம் நிறைய வந்து ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ஸ் வருது. மேட்ரிமோனில இருந்து நீங்க வந்து போய் ஒருத்தர் பேசிக்கலாம், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கும் வந்து ஒரே லைக்ஸ் இருக்கு, உங்க பேரண்ட்ஸோடைய ஃபேமிலி என்வரான்மெண்ட் எப்படி, அந்த ஹீட் எப்படி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான டிசிஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணி உங்க லைஃபை ப்ரொசீட் பண்ணணும். இதை சுத்தி இருக்கிறவங்கள கொஞ்சம் பவுண்டரி வச்சுட்டாலே ஐ திங்க் மேரேஜ் லைஃப் வில் பி a very good successful thing. என்னைக்கும் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுச்சுன்னா அந்த டைம் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ஒரு பயமும் இருக்கும். இப்போ புதுசாக நான் போய் இதை ப்ளே பண்ண போறேன்னா கிரவுண்டில் என்ட்ராஸ் ஒரு பயம் இருக்குல்ல ஒரு பிளேயருக்கு. அது மாதிரி தான் லைஃப்ல வந்து மேரேஜை பத்தி பார்த்தோன்னே ஒரு பயம், ஐயோ போடுமா வேணாமா. அப்பெல்லாம் நமக்கு என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அதிகமாக கண்டு மேரேஜ் இவ்வளவு பிரச்சனையா, நம்ம ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச சொல்ல நம்ம சுத்தி எல்லாம் அதை பத்தி பேசுற மாதிரி தெரியும். ஐயோ இதான் அதுல இவ்வளவு பிரச்சனை, அது இவ்வளவு பிரச்சனை. பட் அதான் எப்ப பேசுவாங்கன்னா ஒரு பிரச்சனை ஆனதா, இப்போ 100% ரோட் டிராபிக்கே இல்லாம போதுனா அந்த இடத்துல யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. நீங்க அதோட பத்தி யோசிக்க மாட்டேன், அந்த ஒரு டிராபிக் ஜாம் ஆனதுதான் இந்த சிக்னலே இவ்வளவு நேரம் ஆகுமா. ஸோ த ப்ராப்ளம் இஸ் தட் ஃபைண்ட் அ குட். அதாவது நல்லது எப்ப தெரியும்னா கெட்டது ஒன்று வந்தா நல்லது தெரியும், அது வரைக்கும் நல்லது இருக்குன்னே தெரியாது. பெட்டரா எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேரேஜை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். உங்களை நீங்க ஹேண்டில் பண்ற அளவுக்கு நீங்க மெச்சூர் ஆயிட்டீங்களா, உங்க இமோஷன்ஸ் என்ன மாதிரி நீங்க ஹேண்டில் பண்றீங்க. அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க ப்ரெஷர் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டாம், வயசாகுதேன்னு கல்யாணம் பண்ண வேண்டாம். அப்படி நீங்க ஒரு மேரேஜ்ல போய் டாக்ஸிக் ஆகி அங்க ஒரு ட்ரபிள் வர்றதுக்கு சிங்கிளாவே இருந்துடும். பட் ஆனா இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், ஐ எம் நவ் டு ஹேண்டில் எவ்ரிதிங். மாமியாரே வந்து எதாவது சொன்னாலும் ஐ எம் பெட்டர் டு ஹேண்டில் பிகாஸ் நான் ஒரு மென்டல் ஹெல்த்தோட இருக்கேன். ஆமா, என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், என்னுடைய ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இதுதான்றத பத்தி உங்களை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தாதான் நம்ம மத்தவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு அந்த கான்ஃபிடென்ட் எப்போ வருதோ அப்போ நீங்க மேரேஜ்ல போட்டீங்கன்னா பெட்டர். அப்படி இல்லைன்னா நீங்க சிங்கிளா இருந்திருக்கீங்க. அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வராது மேடம். இல்லைங்க, அது வருது. இப்போ படிக்கவே முடியாதுன்ற பெண்களுக்கு படிப்பு வந்துச்சு, தனியா வேலைக்கே போக முடியாத பெண்களுக்கு தனியா வேலைக்கு போற தெம்பு வந்துருச்சு. அதே மாதிரி அவங்க எமோஷன்ஸ், ஏன்னா பெண்களுடைய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஹாப்பினஸே குடும்பத்தோட இருக்கிறது தான். ஆனா ஏன் அவங்க அதை வந்து வேண்டாம்னு சொல்றாங்கன்னா பார்க்குற இடங்கள் பிரச்சனைகள் அவங்க இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறதுனாலதான். அப்ப அந்த கான்ஃபிடென்ட் பெண்களுக்கு வந்துட்டாலே they will get into it. இன்னொன்னு என்னன்னா ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு, சிங்கிள் நாங்களே யார் தெரியுமா சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி அந்த ட்ரெண்டுக்குள்ள நம்ம இல்லையோ அப்படின்ற ஒரு பயம். இதை வந்து ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நீ சம்பாதிக்க நீ செலவு பண்ற, நான் இன்னைக்கு போகணும் பப்புக்கு போகணும், இன்னைக்கு பிரச்சனை கிடையாது.
அது ஒரு ஃபேமிலி சிஸ்டம் தான். இன்னைக்கு மாசம் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, இந்த மாசம் இது போகலாமா அது போகலாமா, அப்போ இதுக்கு போகணும், அப்புறம் அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும், அது சேவிங்ஸ். அப்போ கல்யாணம் ஆச்சா ஒரு கமிட்மெண்ட், ஒரு கல்யாணம் ஆச்சா ஓகே கமிட்மெண்ட், அதுக்கடுத்து ஒரு வீடு ஒரு கமிட்மெண்ட், அது பிரச்சனை பார்க்க கூடாது. ஸோ நம்ம தங்கத்துக்கு இடம் இருக்கு, வீடு ஒரு கமிட்மெண்ட், அதுக்கு இஎம்ஐ போகும், லோன் போகும். ஸோ நம்ம சம்பாதிக்கிற எல்லாம் சேவிங்ஸ் தான் போகும். நம்ம என்ன ஐயோ காசு எல்லாம் இஎம்ஐ கட்டுறோம்னா அது சேவிங்ஸ்ல போகும். ஸோ இதுதான் அந்த இஎம்ஐக்காக நீங்க பண்ற விஷயமோ அதுல ஒரு டாக்ஸோ எல்லாமே கவர்மெண்ட். ஸோ ஒரு சிஸ்டம் ஆஃப் ரன்னிங்க்கு நம்ம எவ்வளோ இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த அந்த இதை வச்சு தான் சிஸ்டம் ரன் ஆகுது. ஸோ வந்து ஃபேமிலி பேஸ்ட் ஆஃப் நேஷன் தான் அது. இண்டிவிஜுவல் சென்ட்ரிக்கா எப்படி இந்த சொசைட்டி ஒவ்வொரு சொசைட்டி அழிஞ்சது காரணம்னு சொல்றாங்க. ஸோ வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம பெரிய வீடு கட்டுறோம், மாளிகை கட்டலாம் கிடையாது. அதுக்குள்ள எங்க வாழ நீங்க வந்து 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரம்மாண்டமா கட்டிட்டு அது தேட்டர் வந்து செலவு படுறது தேட்டர் ஒத்துமே இல்லைன்னா என்ன மாதிரி நம்ம அங்க வாழணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம்னா அது வந்து ஃபெயிலியர். அவங்க ஒண்ணு ஏத்துக்க போது நம்ம ஒண்ணு ஏத்துக்கணும். இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்கணும், நம்ம அப்பா அம்மா எல்லாம் இப்படிதான் இருந்து வந்தாங்க நினைச்சு இந்த காலத்துல நான் பார்த்த வரைக்கும் இந்த காலத்துலதான் நல்லா பாத்துக்கிறாங்க.